உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரம்யா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அத உன்கிட்ட கேட்க தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன கேள்விப்பட்ட? நீ ஏதோ கார்த்திய விரும்புறன்னு கேள்விப்பட்ட, அது உண்மையா? எதுக்கு இப்போ சிரிக்கிற? பின்ன நீ ஜோக் அடிச்சா எப்படி சிரிக்காம இருக்க முடியும்? நானாவது கார்த்தியை காதலிக்கிறதாவது. எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய்லாம் செட் ஆகாது. அப்போ நீ உண்மையா விரும்பலையா? கார்த்தி இந்த கம்பெனிக்கு வந்து சில நல்ல விஷயங்களை செஞ்சாரு. அதனால கொஞ்சம் சகஜமா பேசி பழகுனேன். அத யாரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து நான் லவ் பண்றதா சொல்லிருக்காங்க போல இருக்கு. எனக்கு இந்த காதல், கல்யாணம், குழந்தை குட்டின்னு சராசரி பொண்ணா வாழ பிடிக்காது. என் ஆசை, எய்ம், டார்கெட் எல்லாமே எப்பவும் பிசினஸ் 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 மட்டும்தான். அதுல நம்பர் 1 இருக்கணும். புதுசா நிறைய கம்பெனி ஆரம்பிக்கணும். அது மட்டும்தான் எப்பவுமே என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதுல இந்த மாதிரி சில்லி ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இடம் இல்லை. அப்போ நான் கேள்விப்பட்டதுதான் தப்போ? ரம்யா, கார்த்திக் கல்யாணம் ஆகி தீபான்னு ஒரு வைஃப் இருக்கா, அது தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுமே. தீபா என்னோட ஃப்ரெண்டு தான். அவ புருஷன் கார்த்தின்னு தெரிஞ்சு நான் எப்படி லவ் பண்ணுவேன்? அவளுக்கு எப்படி நான் துரோகம் பண்ணுவேன்? தெரிஞ்சா சரிதான். கார்த்தி தீபா மேல உயிரே வச்சிருக்கான். ஆனா அந்த தீபா எங்க வீட்டுக்கு முறையா வந்த மருமக இல்ல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவ கார்த்திக்கு ஒய்ஃப் ஆயிட்டா. ஆரம்பத்துல எங்க அம்மா கூட அவளை ஏத்துக்கல. ஆனா கார்த்தி தான் உறுதியா இருந்து தீபாவை ஏத்துக்க வச்சான். அந்த அளவுக்கு அவ மேல அவனுக்கு லவ் இருந்துச்சு. அதனாலதான் அவளுக்கு பாட திறமை இருந்துச்சுன்னு அவளை பெரிய பாடகியாக்க எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டாப் இட் ஆனந்த். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? பிசினஸ் விஷயமா ஏதாவது பேச வந்தா பேசு. தேவையில்லாம கார்த்திக் பர்சனல் விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. அது எனக்கு தேவையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்தி எங்க லேபர் தான். அந்த அளவுக்கு தான் நான் அவரை ட்ரீட் பண்றேன். அதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. போதுமா? சாரி ரம்யா, தேவையில்லாம ஏதோ பேசி உன்னை மூட் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே ஆனந்த். உன் மனசுல பட்ட விஷயத்த நீ கேட்ட, அப்படிதானே? சரி ரம்யா, அப்ப நாங்க கிளம்புறோம். இப்ப நாங்க கேட்டது எதையும் மனசுல வச்சுக்காத. வரட்டுமா? சரி ஆனந்த், பாய். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.